மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சாரதா பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் கிட்ட இருந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு தாத்தாவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாரு. விஜய் என்னை புரிஞ்சுக்காம இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் தாத்தா விஜய்க்கு இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் உன் சைட்லேருந்தே பார்க்காத, உனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்காத, உன்னை காவேரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத, நீ காவேரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்பையிலேருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ காவேரி அப்பயே கொஞ்சம் புரிஞ்சிருந்த அப்படின்னா இவ்வளோ தூரம் உனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. காவேரி கிட்ட அப்பயே கான்ட்ராக்ட் பற்றின விஷயத்த சொல்லணுன்ட்டு நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். கான்ட்ராக்ட் பற்றி நீ ஒன்றுமே இல்லை, கான்ட்ராக்ட் நீ ஒரு விஷயமாவே மதிக்கலை அப்படின்னா காவேரிகிட்ட போய் டைரெக்டாக இந்த மாதிரி கான்ட்ராக்டை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டேன், இனிமேல் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஓப்பனாக நீ பேசியிருக்கணும். அப்படி இல்லாமல் அவளை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு குழப்பத்திலே வச்சு இப்போ அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறப்பையும் அவள் குழப்பத்தில் தான் இருந்திருக்கா. அப்படி மட்டும் நீ சொல்லி காவேரிக்கு ஒரு தெளிவை கொடுத்துருந்த அப்படின்னா இப்போ காவேரி இவ்வளோ தூரம் குழம்பியிருக்க மாட்டா, உனக்கிட்ட நின்று உனக்காக பேசியிருப்பா. எவ்வளோ பேர் தடுத்தாலும் காவேரி உனக்காக பேசி காவேரி இங்கே இருந்திருப்பா, போயிருக்க மாட்டா. அதனால் உன் மேலே தான் விஜய் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் தான் விஜய்க்கு புரியுது, ஆமாம் எல்லா தப்பும் என் மேலே தான், என்னால் தான் காவேரி இப்படி போயிட்டா. நான் காவேரியோட பயத்தில் ஃபன்னாக நினச்சிக்கிட்டு நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அப்பயே சொல்லியிருந்தா காவேரி நட்டு போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு விஜயும் இதை நினச்சி அழுதுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் விஜய் தாத்தா கிட்ட இந்த மாதிரி நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் காவேரி உங்க கூட வருவான்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. நான் கூப்பிட்ட உடனே காவேரி கண்டிப்பாக வருவா அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கூப்பிட போகிறாரு. வெளியவே குமரன் நின்றுக்கிட்டு இங்கே எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தடுக்கிறாரு. நான் காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. எதுவுமே புரிஞ்சுக்காம பார்த்தீங்கன்னா சாரதான் நீ ஒரு மண்ணும் பார்க்க வேணாம், உங்களை யார் இங்கே வர சொன்னா, நீ பண்ண விஷயம்லாம் போதும், அதான் வாங்கின காசுக்கு நடிச்சு கொடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு காவேரி தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விஜயை மூஞ்சிட்டு அடித்த மாதிரி பேசிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஒன்றும் பேசவும் முடியாமல் விஜய்கிட்ட வரவும் முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே நிற்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயும் போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு விஜய் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இந்த மாதிரிலாம் காவேரி என்னை பார்க்க கூட விட மாட்டுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, நான் என்ன அவ்வளோ பெரிய கொலக்கத்தமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா இது பெரிய தப்பு தான், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜய்கிட்ட சொல்லுவார். விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மனசே கேட்கல. காவேரியை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலுமே மேரேஜ் பண்ண நாள்லேருந்து காவேரி என்றைக்குமே பிரிஞ்சு விஜய் இருந்ததில்லை. இப்போ பிரிஞ்சு இருக்கிறத நினச்சா விஜய்க்கு மனசு ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா காவேரி வீட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி திட்டுறாங்க. இந்த மாதிரி ஏன் நீ பண்ணி வச்சுருக்க, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சாரதா பார்த்தீங்கன்னா காவேரியை ஒரு ஆம்பளைக்கு இருக்க அந்த தைரியம் உனக்கு இருக்குது காவேரி, ஆனால் எந்த விஷயத்தையுமே நீ யோசிக்க மாட்டேற, அந்த அறிவை உனக்கு கடவுள் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க, பணம் வேணும்னா எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அதுக்காக இப்படி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரியை திட்டுவாங்க. சரிம்மா, அவள் ஏதோ ஒரு அவசரத்தில் நர்மதாவை நினச்சி பண்ணிட்டா, இதே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா விஜய் காவேரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாரதா காவேரி கிட்ட அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நம்ம கொடைக்கானல் கிளம்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இங்கே இருக்க வரைக்கும் அந்த தம்பி நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான், பார்க்க ட்ரை பண்ணிவிட்டு பேச ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான், இவளும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறா, இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அதுக்கு நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது, அது மட்டும் இல்லாமல் இந்த உறவே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா நினைப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி கேட்பாங்க. என்ன சொல்கிறீங்க, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தால் என்னத்தை பண்ணுறது, நம்ம இவ்வளோ நாளாக இங்கே இருந்துட்டு திடீர்னு நம்ம ஊருக்கு போகணுன்னா அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள, நான் போயே ஆகணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
உடனே குமரன் வந்து அத்தை எனக்கே வந்து இப்போ தான் வந்து ஷூட்டிங்லாம் செட் ஆகி ஒழுங்காக ஒரு வேலை செட் ஆகிருக்கு. இந்த நேரம் பார்த்து நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா என்னோட வேலையெல்லாம் போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் யோசிக்கிறாங்க சாரதா. அதுவும் சரி தான், அப்போ ஒன்று பண்ணலாம், நீங்களும் கங்காவும் வந்து இங்கே இருந்துக்கோங்க, நாங்கள் எல்லாமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறா. அதுக்கப்புறம் கங்கா வந்து குமரனை பார்த்துட்டு சரிம்மா இதுவும் எனக்கு கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா எனக்கு வந்து டெய்லர் வேலைலாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணாலும் வந்து அந்த கடையை போட்டுவேன். ஆனால் இவர் வந்து ஷூட்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஊருக்கு போனால் அது வந்து ரொம்பவே பிரச்சனையாயிரும், இருக்கிற வேலையும் விட்டுட்டு வர மாதிரி ஆயிரும். அதனால இவர் வர்றது சரியாக இருக்காது. நீ சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் இங்கேயே இருக்கோம், நீங்கள் போங்க, நாங்கள் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இருக்கும்போதே நம்மளை வந்து விஜய்கிட்ட பேசவோ பார்க்கவோ விட மாட்றாங்க, நம்மளை வந்து பிரித்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டா சுத்தமாக வந்து விஜயை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, சுத்தமாக நம்ம விஜய்கிட்டே வர முடியாது, நம்மளை ஒரேடியாக பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து பயம் வருது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரதா வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் நாளைக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு சாவியெல்லாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தாத்தாவும் பாட்டியும் நிற்கிறாங்க, விஜயும் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாரதா வந்து போகிறாங்க. வாமா உள்ளே வாமா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. உடனே சாரதா வந்து உள்ளே போய் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க. என்னாச்சுமா, ஏன் சாவியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு. அதுக்கு சாரதா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வீட்டிலேருந்து கிளம்புறோம், நாளைக்கு காலையில் கிளம்பிக்கிறோம், அதனால தான் சாவியை ஒப்படைச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தாத்தா வந்து கேட்பாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, இங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யோசிக்கலாம், கொஞ்சம் இது பேசலாம், பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. இதை எதையுமே காதில் வாங்காத சாரதா பார்த்திங்க அப்படின்னா இல்லையா நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எங்களை வந்து தடுக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரனை வந்து இனிமேல் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் வர வேணான்னு கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கிளம்பிடுவாங்க. விஜய் பார்த்திங்கன்னா இதை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருக்கும்போதே நம்மளை இப்படி பண்ணுறாங்க, அங்கே போயிட்டா சுத்தமாக நம்மள்ட்ட காவேரி வந்து பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் தாத்தா, இதுக்கு மேலே என்னால் காவேரி விட்டுட்டு இருக்க முடியாது, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம என் மனசை புரிஞ்சுக்காம காவேரி வந்து என்கிட்ட பிரித்து வச்சிடுறாங்க, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. இந்த நேரம் பார்த்து கங்காவும் குமரனும் டெய்லர் ஷாப்பில் போய் எல்லா திங்ஸும் நாங்கள் எடுத்து வச்சு கடையை காலி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி, சாரதா, பாட்டி, அதுக்கப்புறம் நர்மதாவும் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. உங்களையா நீங்கள் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா பெட்டில் உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு வந்து விஜய்கிட்ட நிற்கிறாங்க. விஜய்கிட்ட நின்று அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பார்த்து ரொம்பவே அழறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் தம்பி மரியாதை, இவ்வளோ தூரம் சொல்லி எதுக்காக இங்கே வந்தீங்க, இப்போ தானே நான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்குலாம் புத்தியே இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் எப்படி சொல்ல தோணுது, நேற்று தானே உங்கள் வாய் நிறையா வந்து பேக் எடுத்துகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை அமிச்சிங்க, அதே மாதிரியால் எப்படி என் பொண்ணை உங்களுக்கு கூப்பிட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா விஜயை வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசி டைம் கொடுங்கன்னு சொல்கிறேன், அதையும் கொடுக்க மாட்டேறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், எதையுமே புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட காவேரியை பிரித்து வச்சது மட்டும் இல்லாமல் அவளை வந்து வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, காவேரியை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இந்த அத்தைன்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கோபமாக சொல்கிறாங்க. என்னமோ நான் வந்து காவேரி வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது, காவேரி நான் கூட்டிகிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன், நீங்கள் யார் தடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி காவேரி வந்து என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சி காவேரியை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து தடுக்கிறாங்க. சாரதாலேருந்து பாட்டி எல்லாமே வந்து விஜயை வந்து தடுத்துமே விஜய் வந்து காவேரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கால் பண்ணுங்கள் குமரன் தம்பிக்கு, உடனே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. இருங்க அத்தனை உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கிளம்பி வராங்க. விஜய் பார்த்திங்கன்னா காவேரியை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தாத்தா பாட்டி எல்லாமே வாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, தயவுசெய்து உங்கள் வீட்டிலேருந்து யார் வந்து கூப்பிட்டாலும் எங்கேயும் போயிடாத, ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லாரு. நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன், எதனால் வந்து உன்னை அப்படிலாம் சொன்னேன் அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன், அன்னைக்கு வீட்டிலேருந்து உன்னை போன்னு சொன்னது கூட நான் விளையாட்டுக்கு தான், எல்லா விஷயத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட இருந்து திரும்ப வந்து காவேரியை பிரித்து கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லை காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.